இனி கூட்டணி வேலைக்காகாது. கனிமொழி பேச்சால் திமுகவில் பரபரப்பு. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தோல்வியடைந்து ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்தது. குளத்தூரில் ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழந்தார். தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் காத்திருந்தன. திமுகவை பின்தொடர்ந்து வந்திருந்த இடதுசாரிகள், விசிக கட்சிகள் அணி மாறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனால் தவேக ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே திமுகவை வழக்கம் போல சீண்டினார் விஜய். கூட்டணியை திமுக பலமாக கருதிய நிலையில் அது அவர்களுக்கு தேர்தலில் கை கொடுக்கவில்லை. அதேவேளையில் வழக்கம் போல திமுகவை குறிவைத்தே தமிழக அரசியலும் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இனி கூட்டணியை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கனிமொழி பேசியுள்ளார். திமுகவால் தனித்து இயங்க முடியும் என்றும் வெற்றி பெற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது இந்த பேச்சு திமுகவினரை மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கனிமொழியின் இந்த பேச்சு திமுகவின் அரசியல் நகர்வாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.